சுடர் நேயர்களுக்கு வணக்கம். நைஜீரியாவில் துப்பாக்கிச்சூடு 20 பேர் பலி. பாகிஸ்தானில் கனமழை வெள்ளப்பெருக்கில் பலியானோர் எண்ணிக்கை 124 உயர்வு. சிரியா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் நேரலியில் நடந்த குண்டுவீச்சு. பாகிஸ்தான் பலுசிஸ்தான் பயணிகள் பேருந்து மீது துப்பாக்கிச்சூடு 3 பேர் பலி. ஆளும் கூட்டணிகளில் இருந்து கட்சிகள் அடுத்தடுத்து விலகல், பெரும்பான்மை இழந்த நெதன்யாகு அரசு. ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம், இந்திய தூதரகம் அவசர எச்சரிக்கை. அமெரிக்காவை உலுக்கிய நிலநடுக்கம், ரிக்டர் அளவில் 7.3 பதிவு, சுனாமி எச்சரிக்கை. சிரியா ராணுவ தலைமையகம் மீது குண்டுவீச்சு தாக்குதல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்நாட்டில் IS, அல் கொய்தா, போகோ ஹராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயற்பட்டு வருகின்றன. அதேபோல் கொள்ளை பணத்திற்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தும் செயலில் ஈடுபடும் பண்டிட்ஸ் என்ற கடத்தல் கும்பல்களும் செயற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் பிளட்டுவா மாகாணம் ரியாம் நகரின் டாகோஸ் கிராமத்தில் நேற்றைய தினம் இரவு புகுந்த மர்ம நபர்கள் உறங்கிக் கொண்டிருந்த கிராமத்தினர் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இந்த சம்பவத்தில் 20 பேர் உயிரிழந்தனர். மேலும் வீடுகளையும் தீ வைத்து எரித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதுகாப்பு படையினர் விசாரணைகளை நடாத்தி வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. பாகிஸ்தானில் கடந்த சில நாட்களாக பருவமழை தீவிரமடைந்து வருகின்றது. குறிப்பாக பஞ்சாப், கைபர் பக்துங்குவா, சிந்து, பலுசிஸ்தான் உள்ளிட்ட மாகாணங்களில் கனமழை பெய்து வருகின்றது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. இதில் 3 வீடுகள் இடிந்து விழுந்தன. எனவே கட்டட இடிபாடு மற்றும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி சுமார் 116 பேர் பலியாகி இருக்கின்றனர். கனமழையால் வீடுகளை இழந்த பலரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் நிலவி வருகின்றது. சிரியா நாட்டின் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. தெற்கு சிரியாவின் ஸ்வீடா பகுதியில் சிறுபான்மை ஷியா பழங்குடியினரான ட்ரூஸ் போராளிகளுக்கும் சன்னி பெடோயின் பழங்குடியினருக்கும் இடையே கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆயுத மோதல்கள் ஆரம்பமாகின. டமாஸ்கஸுக்கு எச்சரிக்கைகள் முடிந்துவிட்டன. இப்போது பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்சரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். ஸ்வீடா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் தனது கடுமையான தாக்குதல்களை தொடரும் என்று அவர் எச்சரித்தார். இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் அரசு தொலைக்காட்சி கட்டடத்தின் மீது ஒரு குண்டு விழுந்து வெடித்தது. இதனால் நேரடி ஒளிபரப்பில் இருந்த ஒரு தொகுப்பாளர் நிகழ்ச்சியை நடுவில் விட்டுவிட்டு ஓடியுள்ளார். இதன் வீடியோவை காட்சும் பகிர்ந்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் பயணிகள் பேருந்து மீது நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 7 பேர் காயமடைந்தனர். கராச்சியிலிருந்து பலுசிஸ்தான் மாகாணம் தலைநகர் குவட்டாவுக்கு பயணிகள் பேருந்து சென்று கொண்டிருந்த போது கலாட் என்ற பகுதியில் வைத்து துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு எந்த குரூப்பும் பொறுப்பேற்கவில்லை. சூழ்நிலையை சமாளிக்க பாதுகாப்பு ஏஜென்சிகள், மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மீட்புக் குழுக்கள் உடனடியாக சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு விரைந்துள்ளனர். பாதுகாப்பு படை வீரர்கள் அப்பகுதியை சுற்றி வளைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களை தேடி வருகின்றனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசிலிருந்து அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் சாஸ் கட்சி புதன்கிழமை விலகுவதாக அறிவித்துள்ளது. மதக்கல்வி பயிலும் மாணவர்களுக்கான கட்டாய ராணுவ சேவையில் இருந்து விலக்களிக்கும் சட்டத்தை ஏற்ற தவறியதே இதற்கு முக்கிய காரணம் என்று இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு இஸ்ரேல் உச்சநீதிமன்றம் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் மாணவர்களுக்கான ராணுவ விலக்கை முடிவுக்கு கொண்டுவர உத்தரவிட்டது. அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் மதகுருக்கள் புனித நூல்களை முழுநேரம் கற்பது புனிதமானது என்றும், தங்கள் இளைஞர்கள் ராணுவத்தில் சேர்க்கப்பட்டால் மத வாழ்க்கையில் இருந்து விலகிவிடுவார்கள் என்றும் அஞ்சுகின்றனர். இந்த 2 முக்கிய கட்சிகளின் விலகல் நெதன்யாகு அரசாங்கத்தை பெரும் நெருக்கடியில் ஆழ்த்தியுள்ளது.
குறித்து இந்த இரு கட்சிகளின் விலகலுக்கு பிறகு நெதன்யாகுவின் கூட்டணிக்கு தற்போது 50 இடங்கள் மட்டுமே காணப்படுகின்றன. ஆனால் பெரும்பான்மைக்கு 61 இடங்கள் தேவை. எனவே நெதன்யாகுவின் கூட்டணி பெரும்பான்மை இழந்து சிறுபான்மை அரசாங்கமாக மாறியுள்ளது. அத்தியாவசியம் அற்ற ஈரான் பயணத்தை தவிர்க்குமாறு இந்தியர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் குறித்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணிப்பதோடு இந்திய அதிகாரிகள் வழங்கிய சமீபத்திய ஆலோசனைகளை பின்பற்றுமாறு அவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஏற்கனவே ஈரானில் உள்ள இந்தியர்கள் இங்கிருந்து வெளியேற விரும்பினால் தற்போது கிடைக்கும் வணிக விமான சேவை மற்றும் கப்பல் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அலாஸ்கா மாநிலத்தின் கடற்கரையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.3 புள்ளிகளாக அலாஸ்கா நேரப்படி புதன்கிழமை பிற்பகல் 12:37 மணிக்கு பதிவாகியுள்ளது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் மையப்பகுதி தீவு நகரமான சாண்ட் பாயிண்டிலிருந்து தெற்கே சுமார் 77 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. எனினும் பிற்பகல் 2:45 மணிக்கு சுனாமி எச்சரிக்கை முற்றிலும் நீக்கப்பட்டது. நிலநடுக்கத்தால் உண்டான சேத விவரங்கள் குறித்து தெளிவாக தெரியவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிரியாவின் ராணுவ தலைமையகம் மீது குண்டு வீசி இஸ்ரேல் தாக்குதல் நடாத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாஷர் அல் ஆசத்தின் ஆட்சி முஸ்லிம் கிளர்ச்சியாளர்களால் கவிழ்க்கப்பட்டது. இதையடுத்து அல் அசாத் ரஷ்யாவிற்கு தப்பிச் சென்றதுடன் அதன் பிறகு ஹயத் தஹீர் அல் ஷியாம் சிரியாவின் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனிடையே சிரிய அரசு படைகள், அரசு ஆதரவு குழுக்கள், இஸ்ரேல் எதிர்ப்பு பயங்கரவாதிகள் மற்றும் துருஸ் இன மக்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்வெய்தா மாகாணத்தில் தங்களின் செல்வாக்கை விரிவுபடுத்த முயன்று வருகின்றனர். துருஸ் இனத்தவருக்கு ஆதரவாக ஸ்வைதா மாகாணத்தில் இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தி வருகின்றது. அந்த வகையில் சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ராணுவ தலைமையகம் மீது இஸ்ரேல் குண்டுகளை வீசி தாக்குதலை நடாத்தியது. மாறாக இஸ்ரேல் அரசாங்கம் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து திசை திருப்பவே இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளது. ஸ்வைதா மாகாண மக்கள் இந்த நாட்டின் ஒரு தூண்களாவர். அத்தோடு அவர்களும் உங்களின் நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் என அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் சிரியாவில் நடத்தி வரும் தாக்குதலில் கடந்த 4 நாட்களில் மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.